செர்னோபில் முடிவில்லா இரவு. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதியின் இரவில் உக்ரைனின் வடக்கிலுள்ள ஓர் இடத்தில் வேறு எந்த இரவையும் போலவே அமைதியாக ஒரு சாதாரண இரவு கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் மனித வரலாற்றின் போக்கையே முழுவதுமாக மாற்றிவிடும் ஒரு நிகழ்வு யாரும் அறியாமல் தொடங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு இடிமுழக்கம் போல பெரும் சத்தம் வானத்தை பிளந்து இரவின் அமைதியை நொறுக்கியது. அது போரின் பீரங்கி ஓசை அல்ல, மனிதனின் தவறும் அகங்காரமும் உருவாக்கிய வெடிப்பாகும். அந்த கணத்தில் நெருப்பு கொழுந்துகளும் கரும்புகையும் மேலெழுந்தன. அவற்றோடு காண முடியாத மரணத்தை சுமந்த கதிர்வீச்சு மேகமும் உயர்ந்தது. அதன்பின் உலகம் ஒருபோதும் பழைய நிலையிற்கு திரும்ப முடியவில்லை. பிரிப்யாத் என்பது 1970ஆம் ஆண்டு முன்பு எதுவும் இல்லாத ஒரு வெறிச்சோடிய சமவெளியில் கட்டப்பட்ட திட்டமிட்ட நகரமாகும். செர்னோபில் அணுமின் நிலையத்தின் தொழிலாளர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் அமைக்கப்பட்ட இந்த நகரம் சோவியத் ஒன்றியம் பெருமைப்படுத்திய நவீனத்தின் அடையாளமாக இருந்தது. அதன் ஒழுங்காக அமைந்த தெருக்கள், நீலமும் வெள்ளையும் கலந்த கட்டிடங்கள், திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகர அமைப்பு ஆகியவை சமத்துவ கொள்கையின் கனவை நிஜமாக்கியது போல் தோன்றின. அந்த நகரத்தில் பள்ளிகளும் மருத்துவமனைகளும் நாடக அரங்குகளும் பூங்காக்களும் நீச்சல் குளமும் உடற்பயிற்சி மண்டபங்களும் இருந்தன. அது நீண்ட காலம் பாதுகாப்பாகவும் நிலையாகவும் இருக்கும் என்று மக்கள் நம்பினர். பிரிப்யாத்தின் தெருக்களில் குழந்தைகள் மிதிவண்டி ஓட்டுவதும் குடும்பங்கள் நடைபயணம் செல்வதும் அன்றாட காட்சி போல் விரிந்திருந்தன. இளைய பெற்றோர்கள் நிலையான வாழ்க்கைக்குள் ஒளிமிகு எதிர்காலத்தை இயல்பாகவே எதிர்நோக்கினர். நகரத்தின் எல்லைப் பகுதியில் அகன்ற பசும்புல் நிலங்களை நோக்கி நின்ற ஒரு பெரும் சுழல் சக்கரத்துடன் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. நிறமிகு விளையாட்டு சாதனங்கள் திறக்கப்படும் நாளை காத்திருந்தன. அங்குள்ள மக்களின் சராசரி வயது 26 என்று சொல்லப்பட்டது. அந்த ஒரு எண்ணே அந்த நகரம் எவ்வளவு இளம் உயிர்ப்புடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பியிருந்தது என்பதை சின்னமாக காட்டியது. இந்த நகரம் மிக விரைவில் ஒரு பேய் நகரம் ஆகிவிடும் என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க முடியவில்லை. செர்னோபில் அணுமின் நிலையம் சோவியத் அணுத்துறையை சின்னமாக காட்டிய ஒரு மாபெரும் வளாகமாக இருந்தது. அங்கே மலிவான, தூய்மையான, கிட்டத்தட்ட முடிவில்லாத ஆற்றல் உற்பத்தியாகிறது என்று மக்கள் நம்பினர். அதை அவர்கள் எதிர்காலத்தின் எரிபொருள் என்று அழைத்தனர். அந்த நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் அருகிலுள்ள நகரங்களும் கிராமங்களும் உள்ள வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றிற்கு வழங்கப்பட்டது. அது முழு பிராந்தியத்தையும் இயக்கி வைத்திருந்த ஒரு பெரிய இதயம் போல் செயல்பட்டது. ஆனால் அதே சமயம் அணுசக்தி சரியாக கையாளப்படாவிட்டால் சாதாரண கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஆபத்துகளை தன்னுள் வைத்திருக்கிறது என்ற உண்மையும் இருந்தது. செர்னோபில் நிலையத்தில் ஒரே வடிவமைப்பை கொண்ட பல RBMK அணு உலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அப்போது 4 அலகுகள் செயல்பட்டுக் கொண்டிருந்தன. மற்ற 2 அலகுகள் விபத்து நடந்த போதும் இன்னும் கட்டுமானத்தில் இருந்தன. இந்த மாபெரும் வளாகம் சோவியத் அணுத்துறையின் தொழில்நுட்ப வலிமையையும் தேசிய பெருமையையும் வெளிப்படுத்தும் ஒரு சின்னமாக தோன்றியது. அதன் சுற்றுப்பகுதி முழுவதும் அதன் ஆற்றலை நம்பியே இயங்கியது. ஆனால் ஒரு அமைப்பு எவ்வளவு பெரியதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கிறதோ அவ்வளவு ஒரு சிறிய குறையும் முழு அமைப்பையும் குலைக்கக்கூடும். செர்னோபிலில் அப்படியான ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனம் கண்களுக்கு எட்டாத இடத்தில் அமைதியாக வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அதன் விலையை அது கேட்கப் போகும் அபாயமாக அது மறைந்திருந்தது. செர்னோபிலில் நிறுவப்பட்ட RBMK உலைகளில் கடுமையான கட்டமைப்பு வடிவமைப்பு குறைகள் இருந்தன. குறிப்பாக சக்தி குறையும் போது அது மேலும் நிலைகுலையக்கூடிய தன்மை கொண்டிருந்தது. அந்த தன்மையே அபாயகரமான சூழ்நிலைகளில் விபத்து நிகழும் சாத்தியத்தை அதிகப்படுத்தியது. மேலும் உலையின் உள்ளே பயன்படுத்தப்பட்ட கிராஃபைட் அணுவினை மிக அதிகமாக வலுப்படுத்தும் இயல்புடையதாக இருந்தது. எனவே கட்டுப்பாடு தளர்ந்தால் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கொந்தளிப்புடன் எதிர்வினை எழலாம். அனைத்திலும் மிக கொடிய குறை என்னவென்றால், விபத்து நடந்தால் கதிர்வீச்சை முழுமையாக அடைத்து வைக்க தேவையான போதுமான பாதுகாப்பு உரை அங்கே இல்லாததே. இந்த குறைகள் பொதுமக்களுக்கு தெரியாமல் மறைந்த அபாயங்களாகவே இருந்தன. வெளிப்படையில் வலுவாக தோன்றிய அமைப்பை அவை உள்ளிருந்து மெதுவாக சிதைத்தன. விபத்துக்கு முன்பே அங்கிருந்த தொழில்நுட்ப நிபுணர்களும் பொறியாளர்களும் உலையின் அபாயங்களை பற்றி பலமுறை எச்சரித்திருந்தனர். குறிப்பாக குறைந்த சக்தி நிலையில் ஏற்படும் நிலையின்மை மற்றும் சில சூழ்நிலைகளில் அதன் ஆபத்தான நடத்தை பற்றி மீண்டும் மீண்டும் கவலைகள் எழுப்பப்பட்டன. ஆனால் நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் இந்த எச்சரிக்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. பாதுகாப்பை விட உற்பத்தி இலக்குகளும் அரசியல் அழுத்தங்களும் முன்னிலைப்படுத்தப்பட்டன. எந்த பிரச்சனையும் இல்லை என்ற வார்த்தைகளே எளிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதன் விளைவாக செர்னோபில் நிலையம் தொடர்ந்து இயங்கியது. பிரிப்யாத் நகரமும் தொடர்ந்து விரிந்து செழித்தது. பேரழிவின் விதைகள் தெளிவாகவே முளைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவற்றை நிறுத்த யாரும் முயற்சிக்கவில்லை. அவற்றை நிறுத்த முடியும் என்று யாரும் நம்பவும் இல்லை. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதியின் இரவில் செர்னோபில் நிலையத்தின் 4ஆம் எண் உலையில் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிக்கும் ஒரு பரிசோதனை திட்டமிடப்பட்டது.
மின்தடை ஏற்பட்ட போதும் டர்பைனின் சுழற்சி எவ்வளவு நேரம் மின்சாரம் வழங்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதே அதன் நோக்கமாக இருந்தது. அங்கிருந்த தொழில்நுட்ப நிபுணர்களும் மேலாளர்களும் இதை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு எளிய நடைமுறையாகவே கருதினர். இதுபோன்ற முயற்சிகள் முன்பும் நடந்திருந்ததால் இது பெரிய பிரச்சனையாக மாறாது என்ற மனநிலை நிலவியது. ஆனால் இந்த சோதனையே மனித வரலாற்றில் மிக கடுமையான அணுமின் நிலைய விபத்துக்கு வழிவகுக்கும் என்று யாராலும் நினைக்க முடியவில்லை. அந்த இரவு வெளியில் சாதாரண பணியின் முகமணியை அணிந்திருந்தது. ஆனால் உண்மையில் பேரழிவின் கதவு அமைதியாக திறக்கப்பட்டுக் கொண்டிருந்த இரவு அதுவே. சோதனை முன்னேறிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றத் தொடங்கின. ஆனால் பொறுப்பில் இருந்தவர்கள் அதை தொடர்ந்து செய்ய முடிவு செய்தனர். பாதுகாப்பு விதிகளும் வழக்கமான நடைமுறைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக புறக்கணிக்கப்படத் தொடங்கின. உலையின் சக்தி இயல்பான அளவை விட மிக தாழ்ந்த அபாயகரமான நிலைக்கு இறங்கியது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்த கருவிகள் நிலை குலைந்து அலைபாய்ந்தன. எச்சரிக்கை அலாரங்கள் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. ஆனால் சோதனை நிறுத்தப்படவில்லை. இன்னும் கொஞ்சம் மட்டும் என்ற தீர்மானம் சேர்ந்து கொண்டபோது நெருக்கடியின் மேல் நெருக்கடியை சேர்த்த முடிவுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டன. உலை கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட நிலைக்குள் மேலும் மேலும் சறுக்கிக் கொண்டே போனது. அது இனி தானாகவே தன்னை நிறுத்த முடியாத திசையிலே உருண்டு சென்றது. 1986 ஆண்டு ஏப்ரல் 26 தேதியன்று அதிகாலை 1:23 உலையின் உள்ளே வேகமான தொடர் அணு எதிர்வினை ஆரம்பமானது. அழுத்தமும் வெப்பமும் கட்டுப்பாட்டை மீறி உயரத் தொடங்கிய போது வழக்கமாக பாதுகாப்பு அமைப்பாக செயல்படும் சாதனங்களுக்கு கூட முறையாக பதிலளிக்க முடியவில்லை. வால்வுகளும் கட்டுப்பாட்டு அமைப்புகளும் செயலிழந்தன. அவசர நிறுத்த பொத்தான் அழுத்தப்பட்டிருந்தாலும் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. பின்னர் கண்களை மினுக்க வைக்கும் ஒளித்திடுக்குடன் ஒரு மாபெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. அது வெறும் ஒரு விபத்து மட்டுமல்ல, அணு பேரழிவு என்ற சொல்லை உலகம் நிஜமாக எதிர்கொண்ட தருணம் அது. அந்த வெடிப்புடன் 4ஆம் எண் உலையின் முழு கட்டிடமும் கடுமையாக அதிர்ந்தது. 1000 டன்களுக்கு மேல் எடையுடைய கம்பி கான்கிரீட் கூரை வானில் தூக்கி எறியப்பட்டது. அதற்கு பின்னர் ஏற்பட்ட வெடிப்புகள் உலையின் மையத்தையே செயலிழக்க செய்து அதை முழுமையாக வெளிப்படையாக விட்டன. ஒரு உயர்ந்த தீத்தூண் வானத்தை நோக்கி பாய்ந்தது. கதிர்வீச்சு கொண்ட கிராஃபைட் துண்டுகளும் அணு எரிபொருள் துகள்களும் வானில் சிதறின. காண முடியாத கதிர்வீச்சு எல்லா திசைகளிலும் பரவி அந்த கணத்திலிருந்து காற்றையே அபாயமாக மாற்றியது. 4ஆம் எண் உலை கட்டுப்பாட்டை மீறிய நிலையில் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது. அது வெறும் தீ அல்ல. அந்த ஜுவாலைகளுக்குள் மனித கண்களுக்கு தெரியாத கொடிய பொருள்களும் எரிந்து கொண்டிருந்தன. வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பிரிப்பியாத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். குடும்பங்கள் மறுநாளும் ஒரு சாதாரண நாளாகவே இருக்கும் என்று நம்பினர். ஆனால் அதே நேரத்தில் மரணத்தை சுமந்த ஒரு கொடிய கதிர்வீச்சு மேகம் காற்றோடு அமைதியாக நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. காண முடியாத ஒலி இல்லாத மனமற்ற மரணம் காற்றைப் போலவே நெருங்கிக் கொண்டிருந்தது. முழு நகரமும் எதையும் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த அமைதி விரைவில் நிஜமாக மாறி எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் மக்களின் வாழ்க்கைகளின் மேல் இறங்கத் தொடங்கியது. வெடிப்புக்கு பிறகு உடனே தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்களும் நிலைய தொழிலாளர்களும் சம்பவ இடத்திற்கு துரிதமாக ஓடினர். அது ஒரு சாதாரண தொழிற்சாலை தீயாகவே அவர்கள் நினைத்தனர். கதிர்வீச்சின் ஆபத்து உண்மையில் என்ன என்பதை அவர்களுக்கு புரியவே இல்லை. பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தீயணைப்பு வீரர்கள் எரிந்து காய்ந்த கிராஃபைட் துண்டுகளை தங்கள் கைகளால் தூக்கி அப்புறப்படுத்தினர். அவர்கள் அங்கே இருந்தது சில நிமிடங்களே என்றாலும் அந்த நிமிடங்களே அவர்களுடைய வாழ்நாள் விதியை முடிவு செய்த நேரமாகிவிட்டது. அந்த குறுகிய நேரத்திலேயே மரணத்தை தரக்கூடிய அளவு கதிர்வீச்சு அவர்களுடைய உடலுக்குள் உறிஞ்சப்பட்டது. அவர்கள் அறியாமலேயே ஒருபோதும் திரும்ப பெற முடியாத ஒரு கோட்டை கடந்துவிட்டனர். கடுமையாக எரிந்திருந்த ஒரு தீயணைப்பு வீரர் வேதனையுடன் வானத்தை நோக்கி பார்த்தார். வெடித்து சிதறிய உலையின் மேல் இரவெங்கும் ஒரு மர்மமான ஊதா ஒளி பரவிக்கொண்டிருந்தது. அது அழகாக இருக்கிறது என்று அவர் மெதுவாக சொன்னார். ஆனால் அது சேரென்கோ கதிர்வீச்சாகும். மிகுந்த கதிர்வீச்சு காற்றை சந்திக்கும் போது உருவாகும் அந்த ஒளி மரணம் தன்னை ஒளியாக வெளிப்படுத்திக் கொண்ட காட்சி. அந்த ஒளியை பார்த்த பெரும்பாலானவர்கள் சில நாட்களுக்குள் தாங்க முடியாத வேதனையில் இறந்து போனார்கள். அந்த கணத்தின் அழகு உண்மையில் வாழ்வின் மேல் வீசப்பட்ட கடைசி மாயை மட்டுமே. மனிதகுலம் முன்பு அறியாத ஒரு பயங்கரத்தின் நிறமாக அது இருந்தது. காலை வந்தது. ஆனால் காற்று ஏற்கனவே கொல்லக்கூடிய கதிர்வீச்சால் நிரம்பியிருந்தது. முழு நகரமும் அதன் தெருக்களும் கூரைகளும் பூங்காக்களும் விளையாட்டு மைமைதானங்களும் காண முடியாத கதிர்வீச்சு தூசியால் மூடப்பட்டிருந்தன. ஆனால் அதிகாரிகளிடமிருந்து எந்த அலாரமும் வரவில்லை. வெளியேற்ற உத்தரவும் வழங்கப்படவில்லை. பிரிப்பியாத்தின் மக்கள் வழக்கம் போல தங்களுடைய நாளை தொடங்கினர்.
அவர்களின் அன்றாட வழக்கங்கள் அச்சமூட்டும் இயல்புடன் தொடர்ந்தன. மரணம் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது என்பதே அவர்களுக்கு தெரியாது. ஆகையால் எதுவும் நடக்காதது போல ஏற்கனவே மாறிவிட்ட காற்றுக்குள் அனைவரும் தங்கள் வழியில் நடந்து கொண்டே இருந்தனர். நேரம் கடத்துகையில் குடியிருப்பாளர்களிடையே விசித்திரமான அறிகுறிகள் தோன்றத் தொடங்கின. தலைவலி, வாந்தி, வாயில் இரும்பு சுவை, விளக்கம் தர முடியாத சோர்வு ஆகியவை அதிகமானவர்களிடம் பரவின. ஆனால் காரணம் என்ன என்று மக்களுக்கு தெரியவில்லை. மருத்துவமனைகளாலும் தெளிவான பதில் சொல்ல முடியவில்லை. பலர் உடம்பு சரியில்லை என்று நினைத்து அதை தள்ளி போட்டுவிட்டு தங்கள் நாளை தொடர்ந்தனர். குழந்தைகள் திறக்கப்படவிருந்த சுழல் சக்கரத்தின் அருகே இன்னும் விளையாடிக்கொண்டே இருந்தனர். குடும்பங்கள் பூங்காவில் நேரம் கழித்துக் கொண்டிருந்தன. அது ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை போல் தோன்றியது. ஆனால் அது அவர்களுடைய கடைசி ஞாயிறாக இருந்தது. வெடிப்பு இடத்தின் அருகில் படை வீரர்களும் விஞ்ஞானிகளும் நிலைமையை புரிந்து கொள்ள முயன்றனர். அங்கே சில நிமிடங்கள் மட்டுமே தங்கியிருந்தவர்கள் கூட கடுமையான வாந்தி, தீக்காயம், தோல் சேதம் ஆகியவை ஏற்பட்டன. கதிர்வீச்சின் அளவோ அளவிடும் கருவிகளின் எல்லையை தாண்டி உயர்ந்தது. ஆனால் சோவியத் அதிகாரிகள் விபத்து கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது, அது ஆபத்தானதல்ல என்று அறிவித்தனர். மக்களுக்கு உண்மை தேவைப்பட்டது. ஆனால் உண்மை முழுவதுமாக மறைக்கப்பட்டது. இதற்கிடையில் 4ஆம் எண் உலை இன்னும் தீவிரமாக எரிந்து கொண்டிருந்தது. கதிர்வீச்சும் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தது. உண்மையில்லாத சூழலில் பேரழிவு மேலும் வேகமாக வளர்ந்தது. அமைதி மக்களை பாதுகாப்பற்றவர்களாக விட்டுச் சென்றது. செர்னோபிலில் இருந்து வெளியேறிய கதிர்வீச்சு மேகம் காற்றோடு வேகமாக பரவியது. முதலில் அது பெலாரஸின் பெரிய பகுதியை மாசுபடுத்தியது. பின்னர் போலந்திற்கும் கிழக்கு ஐரோப்பாவின் பல பகுதிகளுக்கும் நகர்ந்தது. சில நாட்களுக்கு பிறகு ஸ்காண்டினேவியா, ஜெர்மனி, இத்தாலி மற்றும் இன்னும் தொலைவான இடங்களிலும் கதிர்வீச்சு துகள்கள் கண்டறியப்பட்டன. இதனால் முழு ஐரோப்பா கண்டமும் ஒரு காண முடியாத மேகத்தின் கீழ் சென்றது. ஆனால் ஆரம்ப நாட்களில் பெரும்பாலான குடியிருப்பாளர்களுக்கு எந்த எச்சரிக்கையும் கிடைக்கவில்லை. அமைதியே இந்த பேரழிவை இன்னும் பெரிதாக்கியது. அபாயம் அமைதியான நகர்வில் எல்லைகளை தாண்டிச் சென்றது. வெடிப்புக்கு பிறகும் 4ஆம் எண் உலை தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. கதிர்வீச்சு மேலும் பரவாமல் தடுக்க சோவியத் அதிகாரிகள் ஒரு நடவடிக்கையின் கீழ் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தினர். அவை மீண்டும் மீண்டும் உலையின் மேல் மணல், ஈயம், போரிக் அமிலம், களிமண் ஆகியவற்றை கொட்டின. ஆனால் உலையின் மேல் காற்று மிகவும் சூடாக இருந்தது. மேலே எழும் காற்றோட்டங்கள் நிலையற்றவையாக இருந்தன. விமானிகள் கடுமையான வெப்பத்திலும் கதிர்வீச்சிலும் காண முடியாத அபாயத்தின் மேல் பறக்க வேண்டியிருந்தது. இந்த நடவடிக்கையின் போது ஒரு ஹெலிகாப்டர் வானில் ஒரு கிரேனின் கம்பியை மோதி சமநிலையை இழந்து கீழே விழுந்தது. அதிலிருந்த 4 பணியாளர்களும் உடனே உயிரிழந்தனர். ஆனால் அவர்களின் தியாகம் நீண்ட காலம் பரவலாக அறியப்படவில்லை. வானிலிருந்து ஏற்பட்ட அந்த விழுதல் மற்றொரு காணாத தியாகம் ஆகும். அது பேரழிவின் இதயத்திலேயே நிகழ்ந்த ஒரு துயர காட்சி. வெடிப்பு நடந்த 36 மணி நேரம் கடந்த பின்தான் பிரிப்யாத் மக்களிடம் வெளியேற்ற உத்தரவு வந்தடைந்தது. பதற்றம் உருவாகாமல் இருக்க அதிகாரிகள் சில நாட்களில் நீங்கள் திரும்பி வரலாம் என்று கூறினர். அந்த வார்த்தைகள் சிறு ஆறுதல் போல் கேட்டன. அதனால் பெரும்பாலான மக்கள் மிக குறைந்த பொருட்களையே எடுத்துக்கொண்டு பேருந்துகளில் ஏறினர். தங்கள் வீட்டு சாவிகளை கதவிலேயே விட்டுவிட்டு சென்றனர். மேசையின் மேல் இருந்த உணவையும் குழந்தைகளின் விளையாட்டு பொருட்களையும் கூட அப்படியே விட்டுச் சென்றனர். அவர்கள் விரைவில் திரும்பி வருவோம் என்று நம்பினர். ஆனால் அந்த வெளியேற்றம் நிரந்தரமான விடைபெறலாக மாறியது. இறுதியில் யாரும் மீண்டும் பிரிப்யாத்திற்கு திரும்ப முடியவில்லை. 3 நாட்கள் என்ற வார்த்தைகள் மக்களை வீட்டை விட்டு வெளியேற்றிய மிகவும் கொடிய பொய்யாக மாறின. ஏப்ரல் 27ஆம் தேதியின் பிற்பகலில் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் பிரிப்யாத்துக்குள் நுழைந்து மக்களை அழைத்துச் செல்ல வந்தன. மக்கள் தங்கள் கதவுகளை பூட்டாமல் புகைப்படங்களையும் விளையாட்டுப் பொருட்களையும் மேசையில் இருந்த உணவையும் கூட அப்படியே விட்டுவிட்டு அன்றாட வாழ்வின் எல்லா சுவடுகளையும் பின்னால் விட்டுச் சென்றனர். சுமார் 3 மணி நேரத்திற்குள் நகரத்தின் 40,000 மக்கள் அனைவரும் நகரத்தை விட்டு வெளியேறினர். வெறிச்சோடிய தெருக்களில் மெதுவாக நகர்ந்த அந்த முடிவில்லா பேருந்து வரிசை நகரத்தின் உயிர் அணைந்த அதே தருணத்தை வெளிப்படுத்தியது. இவ்வாறு வெறும் ஒரே நாளில் பிரிப்யாத் முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு பேய் நகரமாக மாறியது. எதிர்கால நகரம் என்று 16 ஆண்டுகள் வளர்ந்த வாழ்க்கை சில மணி நேரங்களில் நின்று போயிற்று. அதன் சுவடுகள் மட்டுமே நகரம் முழுவதும் சிதறி கிடந்தன. இந்த விபத்தை கட்டுப்படுத்தவும் கதிர்வீச்சு பரவலை தடுக்கவும் சோவியத் ஒன்றியத்தின் பல பகுதிகளில் இருந்து இலட்சக்கணக்கான படைவீரர்கள், தொழிலாளர்கள், தீயணைப்பு வீரர்கள், சுரங்க தொழிலாளர்கள் ஆகியோர் செர்னோபில் பகுதிக்கு அனுப்பப்பட்டனர். அவர்கள் லிக்விடேட்டர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது பேரழிவை சுத்தம் செய்து கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். அவர்கள் கதிர்வீச்சு கொண்ட சிதிலங்களை அகற்றினர், மாசுபட்ட பகுதிகளை சுத்திகரித்தனர், பாதுகாப்பு அமைப்புகளை கட்டினர். ஆனால் அவர்களில் பலர் போதிய விளக்கம் கூட பெறாமல் அங்கே அனுப்பப்பட்டனர். அனைத்திலும் மிகவும் அபாயகரமான பணிகள் உலையின் கூரையில் நடந்தன. ஈயம் பொருத்தப்பட்ட உடைகள் அணிந்த தொழிலாளர்கள் மேலே சென்று வெறும் 40 முதல் 90 வினாடிகளுக்குள் கதிர்வீச்சு கொண்ட கிராஃபைட் துண்டுகளை கரணையால் தள்ளி மீண்டும் உலையின் உள்ளே எரிய வேண்டியிருந்தது. மற்ற சில சுரங்க தொழிலாளர்கள் காற்றோட்ட அமைப்புகள் இல்லாமல் உலையின் கீழே சுரங்கங்கள் தோண்டினர். 2வது வெடிப்பை தடுக்கவே அவர்கள் போராடினர். இந்த பணியின் காரணமாக எண்ணற்றோர் ஆயுள் முழுவதும் வலியை சுமந்தனர் அல்லது தங்கள் உயிரையே இழந்தனர்.
வெடிப்புக்கு பிறகு உடனே உலகின் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த ஃபைன் காடு கடுமையான கதிர்வீச்சுக்கு உட்பட்டது. மரங்கள் உள்ளிருந்து எரிந்தது போல் சிவப்பாக மாறின. அந்த பகுதி சிவப்பு காடு என்று அழைக்கப்பட்டது. அதன் சுற்றுச்சூழல் அமைப்பு முற்றிலும் சிதைந்துவிட்டது. விலங்குகள் நோயுற்றன அல்லது இறந்து போனன. மண்ணும் நீரும் கடுமையாக மாசுபட்டன. அங்குள்ள கதிர்வீச்சு அளவுகள் இன்னும் இன்று வரை மிகவும் உயர்ந்தவையாகவே இருக்கின்றன. மனிதர்களுக்கான பாதிப்பும் தொடர்ந்தது. இலட்சக்கணக்கானோர் தைராய்டு புற்றுநோய், லுகேமியா மற்றும் பிற நோய்களால் பாதிக்கப்பட்டனர். பிறவி குறைகள் மற்றும் மரபணு தாக்கங்கள் பற்றிய தகவல்களும் தொடர்ந்து வந்தன. அவை தலைமுறைகளை தாண்டி நீடித்த ஆழமான காயங்களை விட்டுச் சென்றன. தீ அணைந்த போது செர்னோபில் முடிவடையவில்லை. அது தொடர்ந்த காண முடியாத காலம் ஒன்றுக்குள் மனிதர்களையும் இயற்கையையும் உடைத்துக் கொண்டே இருந்தது. இன்று பிரிப்யாத் ஒரு பேய் நகரமாக உள்ளது. சிதைந்த கட்டிடங்கள், துருப்பிடித்த விளையாட்டு சாதனங்கள், கைவிடப்பட்ட பள்ளிகளும் மருத்துவமனைகளும் அப்படியே நிற்கின்றன. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் சுவடுகள் இன்னும் தூசியிலும் அமைதியிலும் தங்கியுள்ளன. இருப்பினும் சில முதியவர்கள் தங்கள் தாய் நிலத்தை விட்டுச் செல்ல முடியாமல் அபாயங்களை அறிந்திருந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்குள் திரும்பி வாழத் தொடங்கினர். ஏனெனில் அவர்களுக்கு இந்த இடம் மாசுபட்ட நிலமாக மாறுவதற்கு முன்பே வீடு ஆக இருந்தது. செர்னோபில் பேரழிவு என்பது கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல. அது மனித வரலாற்றில் ஆழமாக பொறிக்கப்பட்ட ஒரு காயம். இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பேரழிவு. அது நினைவில் தொடர்ந்து உயிரோடு இருக்கிறது. இயற்கையின் வலிமைக்கு முன் நாம் எவ்வளவு பணிவாக இருக்க வேண்டும் என்பதையும், பாதுகாப்பும் பொறுப்பும் எவ்வளவு அத்தியாவசியமானவை என்பதையும் அது இடையராது நினைவூட்டுகிறது.